இப்போலாம் சமோசா பானிபூரின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் ஸ்நாக்ல கச்சோரி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. லாஸ்டா சவுக்கர்பேட்ல சாப்பிட்டது. அதோட இன்னைக்கு நான் சூப்பரா வீட்ல செஞ்சேன். எப்படி செய்து பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தண்ணி ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம். வேணும்னா மைதால செஞ்சுக்கலாம், இன்னும் சூப்பரா வரும். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சோம்பு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். 1/4 கப் பாசி பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதுவுமே கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்ததை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா மாவு எடுத்து ரவுண்ட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் சேர்த்துக்கலாம். திருப்பியும் அதே மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு சப்பாத்தியை தேய்க்கிற மாதிரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு எல்லாத்தையும் லைனா சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்ல கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான கச்சேரி ரெடி. நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.